அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அபூபக்கர் வர்ராக் ரஹமத்துல்லான்னு சொல்லி ஒரு இறைநேச பெருமானார். அவங்ககிட்ட மக்கள் கேட்டாங்களாம், அல்லாஹ்விடத்திலும் அடியாரிடத்திலும் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லித்தாங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். ரெண்டு விஷயத்த சொன்னாங்க அந்த பெருமகனார். அதுல முதலாவது, அல்லாஹ் கிட்ட உங்க தொடர்பு சரியாகணும், அல்லாஹ்விடத்துல நெருக்கம் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா அதிகமா அவங்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்களாம். பொதுவாகவே எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துலதான் கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? செருப்புடைய வார் அருந்தாலும் நீங்க அல்லாஹ்கிட்ட கேளுங்க. அறுப்ப பொருள் தான் அது. ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா கடையில கிடைச்சிரும். இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறங்க. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு உப்பு போடுறோம், ரொம்ப முக்கியமானது. ஆனா விலை 10 ரூபா தான். 10 ரூபா தானே சொல்லி கடையில கொடுத்து வாங்கிடக்கூடாது. யா அல்லாஹ் அந்த உப்பை நீ கூடியா அல்லாஹ் நல்லா கிட்ட கேட்கணும். காரணம், அந்த உப்பினுடைய தன்மையை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். சாப்பாடுல உப்பு போட்டாச்சு, அந்த உப்புக்கான தன்மை இல்லைன்னா சாப்பாடு டேஸ்டா இருக்குமா, குழம்பு டேஸ்டா இருக்குமா? அதனால வார அருந்தாலும் அதே மாதிரி சாப்பாட்டுக்கான உப்பாக இருந்தாலும் நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. ஏன்னா அந்த தேவையை பரிபூரணமாக கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர ஒரு யாரும் இல்லை. அவன் கொடுத்தாதான் அந்த தேவை பரிபூரணமாக நிறைவு பெறும். அதனால எந்த தேவையாக இருந்தாலும் நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹோட நெருக்கம் உங்களுக்கு அதிகமாகும். ரெண்டாவது சொன்னாங்க, அடியானுடைய அதாவது மக்களுடைய தொடர்பு நெருக்கம் உங்களுக்கு சரியா இருக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட எதையுமே கேட்காதீங்க அப்படின்னாங்க. அப்படி கேட்டோம் அப்படின்னா பொதுவாக நாம் பார்க்கிறோம், ஏதாவது உதவி கேட்டா இருக்கிற சலாமும் இல்லாம போயிருது. ஏதாவது பேசினா நம்ம கிட்ட மறுபடியும் உதவி கேட்டுருவாங்களே என்று என்ன செய்யறாங்க, நம்முடைய தொடர்பை துண்டிக்கக்கூடிய பல மக்கள் உண்டு. அதனால எதை செய்தால் அல்லாஹ் நெருக்கம் கிடைக்கும், எதை செஞ்சா மக்களுடைய நெருக்கம் கிடைக்கும் என்பதை அபூபக்கர் வர்ராக் ரஹமத்துல்லாஹ் சொல்றாங்க. இந்த இரண்டையும் நாம் விளங்கி அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கும் மக்களிடத்தில் நெருங்கி பழகுவதற்கு உண்டான சூழலை உருவாக்கி கொள்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானா.